அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 18 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும், என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு செய்யப்படுதுங்க. மேலும் நீங்கள் இவங்களை நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு காண முடியும். ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்திற்குமே 24 மணி நேரத்தில் அவர்கள் மூலமாக கான்டாக்ட் அதாவது தொலைபேசி மூலியமாகவே சிறந்த முறையில் பலன்கள் சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த 18 நாட்களானது கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமோ இல்லையோ, மேலும் ரிஷபராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், மேலும் இந்த 18 நாட்களில் ரிஷபராசிக்காரர்களின் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் ரிஷபராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் ரிஷபராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிஷபராசினருக்கு இந்த 18 நாட்களானது 2ஆம் பாதி முதல் பாதியை விட அற்புதமாக இருக்க போகுது. குறிப்பாக செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே இருந்து ரிஷபராசிக்கு 3 கிரகங்கள் ராஜயோகத்தை ஏற்படுத்த போகுது. இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு தான் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 18 நாட்கள் அமையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2வது பாதியில் விதங்களிலும் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. செப்டம்பர் மாதத்தின் 2வது பாதியில் நீங்கள் மிகவும் தாராளமான மனப்பான்மை உடையவராகவும் மற்றவர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராகவும் தலைமைத்துவ குணங்கள் நிறைந்தவர்களாகவும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. மேலும் இந்த ரிஷப ராசியினருக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த 18 நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாதையில் ஏற்படும் கவலைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது என்பது நிம்மதியை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக மிக இனிமையான மாதமாகவும் இந்த 18 நாட்கள் இனிமை தரக்கூடிய நாட்களாகவும் உறவு முறையில் இருந்துட்டு வருது. மேலும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் பலவிதமான உதவிகளும் கிடைக்கும். உறவுகளால் இனிமையாக மாறும். மேலும் உங்களுடைய உறவினர்களோடு மகிழ்ச்சிகரமாக நீங்கள் நேரத்தை செலவிடுவதற்கான வகைகளும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மேலும் காதல் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு காதல் கைக்குடி வரும். உடனடியாக திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக நீங்கள் செலவு செய்வீங்க. அதே போல் வாழ்க்கை துணையால் நல்ல ஆதரவு ஏற்பட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி நேயர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரிஷபராசி நேயர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் இந்த 3மே இந்த 18 நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது கவனம் மக்களுடன் உங்களை இணைத்து கொள்வதில் இருக்கக்கூடும். மேலும் உங்களின் இந்த முயற்சி எதிர்காலத்தில் உங்களுக்கு மேலும் பலத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் வேலை மாற வேண்டும் என்று நினைத்திருந்தால், வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தால் சில நாட்களிலேயே அது தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கும். மேலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்துல வியாபாரிகள் மத்தியில் நல்ல பாராட்ட பெறுவீங்க.
பணியிடத்தில் மூத்தவர்களின் உங்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்குமிக்க நபரை சந்திக்கக்கூடும். அவர்கள் மூலமாக எதிர்காலத்திற்கு முன்னேற்றகரமான விஷயத்தையும் லாபத்தின் பாதையும் கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பேச்சில் நெகிழ்வான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். இது அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் மாதத்தின் 2வது பாதிக்கு மேலே எந்த ஒரு புதிய வணிகத்திலும் முதலீடு செய்யவே வேண்டாம். பண விஷயத்தில் எந்த ஒரு புது முதலீடுமே செய்யாதீங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது நிறைய விதமான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். முதல்ல பண தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். பணம் இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும். நம்மளுக்கு முக்கியமாக சந்தோஷம் கொடுக்கறதே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பணம் இருந்தால் நம்ம நிறைய இடத்துக்கு போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு தேட்டர் போகலாம், பார்க் போகலாம். இந்த மாதிரி நம்ம கவலையாக இருக்கிறப்ப நம்ம கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கவலையே காணாமல் போயிருங்க. அதனால் பண விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பண பரிவர்த்தனையின் போது மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்க. உங்களின் உடல்நலத்தில் சிறப்பு கவனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப செலுத்த வேண்டும். உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்க, பருவகால நோய்களை தவிர்க்க ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் உடற்பயிற்சி உள்ளிட்டவை மேற்கொள்ள வேண்டுங்க. மேலும் குழந்தைகள் தொடர்பான சில கவலைகளான விஷயங்கள் நடக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்களிடம் இருந்து எதிர்பார்த்த ஆதரவு உங்களால் பெற முடியாது. மேலும் இந்த காலகட்டத்தில் நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சச்சரவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுடைய காதல் உறவு மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியாக வைத்திருக்க கோபத்தை குறைத்து கொள்ள ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறக்கூடும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும். மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்குது. மேலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சக வியாபாரிகளின் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரிஷபராசி நேயர் பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல வகையிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு 18 நாட்கள் அமைஞ்சிருக்கு. புகுந்த வீட்டு உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு சற்று அதிகமாக காணப்படும். கணவரின் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 18 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான பலன்கள் ஏற்பட போகுதுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் உங்களால் எதிர்பார்க்க முடியும். அந்த விஷயங்களும் நடக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 2, 5, 10, 16. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 11 இரவு முதல் 14 விடியற் காலை வரை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க, துர்க்கை வழிபாடும், சங்கடஹரா சதுர்த்தி என்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஸோ நீங்கள் ரிஷபராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த 2 கடவுளுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை நிச்சயமாக கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.